வெர்டிகோ வந்து இன்னைக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. இப்படி ரைட்ல திரும்பினாலும் பிளாக் அடிச்ச மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு, லெஃப்ட்ல திரும்பினாலும் இருக்கு. வெர்டிகோவோட நிக்காம இம்பேலன்ஸ் வந்துடுது. எங்க என்ன நடக்குமோன்னு தெரியாம பக்கு பக்குன்னு அவங்க போக வேண்டியதா இருக்கு. பைக் ஓட்டுறப்ப, கார் ஓட்டுறப்ப, இல்லை படி ஏறுறப்போ, மலையில ஏறுறப்போ எதுவும் வெர்டிகோ ஆர் இம்பேலன்ஸ் வந்துடுச்சுன்னா அவங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கோ கீழே விழுவதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க பயந்துட்டு வெளியில் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ வெர்டிகோவை வந்து தனியாக டீல் பண்ணணுன்னு பார்க்குறாங்க, இல்லை இம்பேலன்ஸை தனியாக டீல் பண்ணணும்னு. அது என்றைக்குமே நடக்காது. வெர்டிகோவும் இம்பேலன்ஸும் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. 95% பேர்த்துக்கு கழுத்தில், அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இருக்குல்ல, அதாவது மன அழுத்தம், சோகம், படபரப்பு, அது போய் டைரெக்டாக ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ணி சர்வைக்கோஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது. அது எம்ஆர்ஐயில் கூட தெரியாது. அந்த சர்வைக்கோஜெனிக் பெயின் வந்து இந்த மாதிரி வெர்டிகோ, இம்பேலன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அது எக்ஸசைஸில் மட்டும்தான் நிரந்தரமாக போகும். ஸோ சர்வைக்கோஜெனிக் பெயின் இருக்கான்னு பாருங்கள். அதை தவிர இதே வெர்டிகோ வந்து சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸில் வரலாம். அப்படின்னா கழுத்தெலும்பு தேய்மானத்தில் வரலாம். அதே மாதிரி இந்த வெர்டிகோ வந்து டிஸ்பல்ஸ், டிஸ்புரட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜியால் வரலாம். அப்படின்னா ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால வரலாம். ஸோ இந்த மாதிரி நோய்கள் தான் டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸு. இதிலிருந்து தான் வெர்டிகோ வருது, இதிலிருந்து தான் இம்பேலன்ஸ் வருது. ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வெர்டிகோ இம்பேலன்ஸை தனியாக வெஸ்டிபுலார் டிஸ்ஃபங்க்ஷன் மட்டுமே டீல் பண்ணிவிட்டு, வெஸ்டிபுலார் டிஸ்ஃபங்க்ஷனே வந்து சர்வைக்கல்னால வரும். அப்புறம் வந்து காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டோ இல்லை காதுக்குள்ளே வலியோ இருந்தால் அதை தனியாக டீல் பண்ணிகிட்ருக்கிறது. இல்லைன்னா வந்து வெர்டிகோவை தனியாக அதுக்குன்னு வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறது. அப்புறம் இம்பேலன்ஸ் வந்து என்னமோன்னு நினச்சிட்டு இதய நோயினோன்னு, இல்லை வந்து மூளைனோன்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஸ்கேன் எடுக்கிறது வேணாம். ஏன்னா மோஸ்ட் காமன் வந்து இது சர்வைக்கல்லிருந்து தான் வருது. வெர்டிகோவுக்கான எக்ஸசைஸ் இன்றைக்கி மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் கொஞ்சம் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் சொல்லித்தருவேன். ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ரைட்டில் திருப்புறதோ லெஃப்ட்டில் திருப்புறதோ இல்லை ரொம்ப அண்ணாடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் மிரர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 கையுமே ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி சுற்றணும் 7 தடவை. 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி ஆப்போசிட்டில் 1 2 3 4 5 6 7. ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு இந்த 2 சைடும் முடிச்சுட்டு ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் போகலாம். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா 2 கையுமே வந்துட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வைக்கணும். ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். வச்சுட்டு இந்த 2 எல்போவும் கரெக்டாக இப்படி பின்னாடி போகணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கீழேயும் போகக்கூடாது, ரொம்ப ஹைட்லேயும் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ள 1 2 3 4 5 6 7. தென் ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதே மாதிரி தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ்க்கும் அதே மாதிரி ஹெட்டெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஜஸ்ட் இந்த 2 கையோட இந்த 2 ஃபிங்கர் மட்டும் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி மேல் தலையில் வைக்கணும். ரொம்ப கீழேயோ இல்லை ரொம்ப இப்படி மேலேயோ வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு உச்சிக்கிட்ட வச்சுட்டு 2 எல்போவையுமே முழங்கையுமே உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வரப்போ நெக்கை பெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இப்படி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்து 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே உங்கள் சிம்டம்ஸ் எல்லாம் போயிடும். இன்னும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா, மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வச்சு படுங்க, ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுங்க, மரக்கட்டல் அந்த மாதிரி கூட படுக்க பாருங்கள். இதை தவிர நீங்கள் யாரும் கூப்பிட்டா உடம்போட தான் திரும்பி பார்க்கணும், கழுத்து மட்டும் இப்படி சரக்கு சரக்குன்னு திரும்பக்கூடாது. அதே மாதிரியே வேக வேகமாக வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெர்டிகோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து இதை பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். வீட்டில் இருந்தபடியே க்யூர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உலகத்தில் நிறைய நாட்டிலேருந்து டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நானும் இந்த மோனிஷா மாதிரி 30 ஃபிசியோதெரபிஸ்ட் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. 25 பேர் ஃபீமேல் லேடி ஃபிசியோதெரபிஸ்ட், 5 பேர் மேல். ஸோ 24 ஹவர்ஸும் நடக்குது. எப்போ வேணாலும் 1 ஹவர் உங்களுக்குன்னு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் 1-to-1 அசைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சில எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.